என்னன்னா தாயாருக்கு பத்மினின்னு பேர். ஸ்ருங்கார சாஸ்திரத்துல 4 விதமா ஸ்திரீகளை பிரிப்பாளாம். ஏன் சார் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் நீங்க அழகு வச்சு பிரிக்கிறீங்களே, ஆணை பிரிக்கலாமான்னு கேட்டா புருஷ சூக்தத்துல பிரிப்பேன். அதனால இப்போ ஸ்ரீ சூக்தத்துல 4 விதமா ஸ்ருங்கார சாஸ்திரத்தை பிரிப்பா. எவள் ஒருவளுக்கு கூந்தலில் இயற்கையாகவே நறுமணம் இருக்கின்றதோ அவளுக்கு பத்மினின்னு பேர். ஆனா அங்க சாவித்ரி இல்லது சார் இருந்தா இயற்கையான கூந்தல்ல, இது பத்மினி பேரு. அதனால அப்பேற்பட்ட அந்த பத்மினியும் பத்மகந்தினின்னா அப்பேற்பட்ட உயர்ந்த ஜாதி பெண்ணாக இருக்கக்கூடியவளாம் தாய். அப்பேற்பட்ட லக்ஷ்மி லக்ஷதி லப்ஸ்யநாத் அப்படின்னு இந்த இடத்தை எடுக்கிறார். அதனால முதல் இருக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மி. அப்பேற்பட்ட லக்ஷ்மிய ஜாதவேதோ அக்னியே பரமாத்மாவே மே ஆவஹா எனக்கு குடு. அந்த அக்னி கிட்ட 2வது ரிக்கு பிரார்த்தனை பண்றது. இது பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? முதல் ரிக்கு முடிச்சிருக்கோம், 2வது ரிக்கு தாம ஆவஹ ஜாதவேதோ. இப்ப நான் அர்த்தம் எல்லாம் சொல்லின்னு வரும்போது நீங்க நோட் பண்ணிக்கிறேன் கேட்கறேன் இல்லையா? ஆத்துல போனோடனே எப்ப டைம் இருக்கோ ஒன்னு யூடியூப்ல போட்டு கேளுங்க. அந்த ஃபுல் ஸ்ரீ சூக்தத்தை யாரா சொல்லியிருப்பா, மாலூல கண்ணன் யாரா சொல்லியிருப்பா. 2வது புஸ்தகத்தை வச்சுக்கோ. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும், நன்னா கேட்டதும் அதுவும் நன்னா கோயின்சைட் ஆகும்போது நன்னா புரியும், அனுபவிச்சு படிப்போம். எல்லாரும் என்ன சொல்றா சார், ஐ வாண்ட் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ் பட் ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அவர் கத்துக்காத்துக்கு வழி சொல்றாரு. இப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க அர்த்தம். see now I have understood the meaning, what is the use of reading it? சமயா நிகித குமாடலடனே விஷ்ணு சஹஸ்ரநாம படிக்கிறீங்களா? I don't know what is the meaning of all those 1000 names. Why should I just read just like that? Say அர்த்தம் சொல்லியாச்சு. See after understanding the meaning, what is the use of reading it? அதான் தெரிஞ்சுட்டாச்சு எப்படி. அதனால தாம ஆவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் அப்படின்னு இந்த இடத்துல வேதாச்சாரியர் 2வது ரிக்கில எடுக்கிறார். ஹே ஜாதவேதனான அக்னியே, அக்னிக்கு அந்தராத்மாவாய் இருக்கக்கூடிய பெம்மானே, ஸ்ரீயப்பதே அக்னேத்வம் ஸ்ரௌதாக்னே தாம் பூர்வோக்த சமஸ்த குணாம் லக்ஷ்மி. நான் போன ரிக்குல மகாலட்சுமிக்கு அங்கடையாளங்கள்லாம் சொல்லியிருக்கேனே, பூர்வோக்தம் முன்னாடி சொல்லியிருக்கேனே, அந்த லக்ஷ்மியை அனபகாமினி வந்தா நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். நீ எனக்கு மகாலட்சுமியை கொடுத்துட்டேன் வை. எல்லாரும் அதுதானே பிரார்த்தனை பண்றோம். நன்னா தனம் வரும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், இப்ப நன்னா வருது இதே மாதிரி இருக்கணுமேன்னு தோன்றது இல்லையா? அனபகாமினி திரும்பி அனுப்ப மாட்டேன். அபகமன ரஹிதாம் சாஞ்சல்ய ரஹிதாம், சஞ்சலத்துவத்தை விட்டு அவ விலகவே மாட்டா, இந்த இடத்த விட்டு போக மாட்டா. ஏன்னா ஒரு ஆத்துக்கு போறோம், உள்ள வாங்கோ, இல்ல எனக்கு கொஞ்சம் இல்ல உள்ள வாங்கோ உட்காருங்கோ, யாரா சொல்றாளான்னு இப்ப பாக்கணும். ஏன்னா இப்ப இருக்க வியாதியில ஒருத்தரும் இப்ப வரவே வராதிங்க பாத்துக்கலாம், இப்ப ஒன்னொன்னா எல்லாம் சரியானோன்னு வரலாம். ஒருவேளை யாராவது கூட்டான்னு வச்சுங்க, எப்படி சொல்வா, உள்ள வாங்கோ. நம்மாத்துல என்ன கூச்சம், அதே லக்ஷ்மிக்கு அந்த கூச்சம் இருக்குமா? சாஞ்சல்ய ரஹிதாம், அவ ஒரு கூச்சமும் எனக்கிட்ட வந்த உடனே படக்கூடாது, என் வீட்டிலேயே இருக்கணும். சாஞ்சல்ய ரஹிதாம் அனபாயினீம் கதாச்சிதபீமாம் தியக்த்வா அந்யத்ர கந்தும் அனுத்யுக்தாம் மதேகாஸ்ரய நிஷ்டாம். என்ன அழகா சொல்றார், வந்துட்டானா இன்னொருத்தராத்துக்கு போக கூடாது. அது ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா நமக்கு, இல்லையா? மகாலட்சுமி நமக்கு பொழிய வேண்டும். சொல்றோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சனாதன தர்மா இஸ் த ரிலிஜன் தட் சேஸ் எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி. பாவம் தர்மம் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம அப்படி நினைக்கிறோமா? ஆனஸ்டா நமக்கு நீங்கள்லாம் நினைப்பேள் போல இருக்கு. நான் சொல்றேன், மனசளவுல நம்ம நன்னா இருக்கணும்னு நினைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தைகள்லாம் புத்திர பௌத்திராதிசாலினே நம்ம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினேன்னு தான் நினைப்பாளே ஒழிய, அத்தான பேரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவாளா இருந்துட்டா அவ ஆச்சாரி புருஷாளா இருப்பாளே, சாதாரணப்பட்டவாளாயே இருக்க போறா. அதனால இந்த இடத்த சொல்றார், அந்யத்ர கந்தும், இன்னொரு இடத்துக்கு போக கூடாது. லக்ஷ்மி வந்துட்டான்னா இன்னொரு இடத்துக்கு போக கூடாது. மதேகாஸ்ரய நிஷ்டாம், மத் ஏக ஆஸ்ரய நிஷ்டாம், என் ஒருவன் வீட்டுல மட்டுமே இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் வருங்க. அதனால அனபகாமினி. ஆச்சா, ஏன் சார் இப்படி இருக்கக்கூடிய மந்திரத்தை சேவிக்கணுமா? இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த அனபகாமினிங்கிறத நீங்க ஒருத்தரும் சொன்னேன்னா அப்ப அது நன்னாயிடுறது இல்லையா? நான் மட்டும் சொன்னாதான் தப்பு. அதனாலதான் எல்லாரும் கேட்டுடணும். இப்ப நீங்க கேட்டதுனால மகாலட்சுமி நம்ம பாத்துல ஒத்தொத்தராத்துலயும் இருக்க போறா. அதனால அனபகாமினி கிருத்ராஸ்ச. சரி, இப்ப நான் இதுக்கு ஒரு நேர்மாறா ஒரு விஷயம் சொல்ல போறேன். நம்ம வேதம் என்ன சொல்றது, அப்பேற்பட்ட மகாலட்சுமி நம்மாத்துக்கு வரணுங்கிறது. தாயார் சீதையாக பிறக்க செய்தே அவள் கடத்தி செல்லப்பட்டாள். ஸ்ரீலங்கால போய் இருக்கும்போது ஹனுமான் முழு நகரத்தையும் எரிச்சுட்டு போயிட்டார்.
அது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அது இல்லையா. ஒரு குரங்கு வந்திருக்குங்கிறது கூட தெரியல. அது பூனை அளவில் ராத்திரி போய் கனையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த ராஜாவோட பிள்ளைய வேற கொன்னுட்டு, அக்ஷகுமாரன் கொன்னுட்டு இதெல்லாம் பண்ண உடனே இப்போ அது கொன்னுடலாமான்னு கேட்கும்போது இவர் சொல்லிட்டார் விபீஷணன், நோ, ஆஸ் பர் ஜெனீவா ஆக்ட் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் பேக். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் யூஎன்ல ப்ராப்ளம் வந்துடும் சொன்ன உடனே ஏதாவது அவமானப்படுத்தி அனுப்பலாம்னு சொன்ன உடனே வாலில் நெருப்பு வச்சா. இவர் என்ன பண்ணிட்டார், சோஷியல் மீடியா பர்சன்ஸ் ஷேர் பண்ணிட்டார். எல்லாருமே ஷேர் அப்படியே லங்கையை முழுக்க தகிக்க வச்சுட்டு பெரிய விஷயம். ராவணனுடைய ஊரே பத்தின் எரியுது. அவரே செபி க்ளோசிங்கில் ஷேர்ஸை வாங்கிட்டுவார். குபேரன் கிட்ட போய் வாங்கிட்டார் இந்த இடத்த. அவர் வாங்கிட்டு பேர் அதை எரிச்சுட்டு போயிடுத்துது. பெரிய சபையை கூட்டுறான் நம்ம ராவணன், என்ன செய்வது அப்படின்னு. கும்பகர்ணன் ஒன்று சொல்றான். விபீஷணன் எழுந்து சொல்றான், அண்ணா நான் ஒன்று சொல்றேன் தப்பா எடுத்துக்காது அப்படின்னு. யாராவது சொன்னாலே தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்கப்படாது அப்படின்னு. தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா, நீ எப்ப இந்த சீத்தைய லங்கைக்குள்ள கூட்டுண்டு வந்தியோ அவ காலடி எடுத்து வச்சதுலேருந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இங்க அனபகாமினிங்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்தா போகக்கூடாதுங்கிறோம். அவ சொல்றா விபீஷணன், இவை காலடி எடுத்து வச்சதுலேருந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். அப்போ ஒரு ஸ்லோகம், கிருத்ராஸ்ச, ராமாயண ஸ்லோகம், யுத்த காண்டம். கிருத்ராஸ்ச பரிலீயந்தே புரீமுபரி பிண்டிதः உபபன்னஸ்ச சந்தியே த்வே வியாஹரந்த்ய அசிவம் சிவः. அசிவம்னா என்ன? அமங்கலம். சிவம்னா மங்களம், அமங்கலம் எது நன்னா இல்லையோ அதுக்கு அசிவம்னு பேரு. சிவானா என்ன ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல சிவாஹா அப்படின்னா ஓ நாயின்னு அர்த்தம். அசிவம் சிவாஹா, அமங்கலகரமான துவனியை ஓநாய்கள் ஓநாய் ஊழையிடுறது. இவ காலடி எடுத்து வச்சத்திலேருந்து கழுகுகள்லாம் மேல பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சார் இது, மகாலட்சுமி நம்ம பிரார்த்தனை பண்றோம்னா விபீஷணன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இப்படி சொன்னாலாவது அவன் விடுவானா இல்லையா? இப்படி சொன்னாலாவது விடுவானான்னு பிரார்த்தனை பண்றா. எதுக்குன்னா நேர்மாறான அர்த்தம் சொல்றேன். வேதம் சொல்றது இவன் நம்ம வீட்டுக்கு வந்தா போக கூடாதுங்கிறது. இவ வீட்டுக்கு வந்தபடியால் தான் இப்படி எல்லாம் இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கு. அதனால தாம ஆவக, அப்பேற்பட்ட லக்ஷ்மியை வக்ஷமானாம் ஆகாராய ஆக்வய பிரேஷய, எனக்கு அந்த லக்ஷ்மியை குடு. அந்த லக்ஷ்மி யாரு? யஸ்யாம். இப்ப நான் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிட்டு வரேன். ஹே ஜாதவேத, அனபகாமினி, வந்தவள் போகக்கூடாது. தாம ஆவக, எனக்கு கொடு. யாரு? யஸ்யாம் மகாலட்சுமியாம் சம்பிராப்தாயாம் சத்யாம் ஸ்ரீதேவ்யாம் ஆஹூதாயாம் சத்யாம் லக்ஷ்மியாம் ஆகதாயாம் சத்யாம். எந்த சத்தியமான மகாலட்சுமி சத்துக்கு பத்னியாக இருக்கின்றாளோ அவள் என் வீட்டுக்கு வந்த பிறகு சத்தியமா என் வீட்டை விட்டு போகக்கூடாது. அப்பேற்பட்ட லக்ஷ்மியை கொடு. நான் என்ன அவகிட்ட பிரார்த்தனை பண்ண போறேன்? விந்தேயம். விந்தேயம்னா அர்த்தம் என்னன்னா அவசியம் பிராப்னுயம் லபேயம். நான் அவகிட்ட பிரார்த்தனை பண்ண போறேன். என்ன பிரார்த்தனை பண்ணலாம் மகாலட்சுமி கிட்ட அப்படின்னா, நம்ம சார்பா வேதம் பிரார்த்தனை பண்ணி எடுத்தோம். ஹிரண்யம், கோல்டு. விதவிதமான சார் இப்படி ஒரு மெட்டீரியல்ஸா கேட்கிறோமே சார். ஞாபகம் வச்சுங்கோ, சனாதன தர்மத்துல ஆத்மா ஒசத்தின்னு சொன்னதுக்காக ஷரீரம் தாழ்த்தி கிடையாது. Just because we differentiate between the imperishable sentient matter called as the Jivatma and the perishable body, it doesn't mean the perishable body is anyway inferior. ஏன்னா ஷரீரம், இந்த ஷரீரத்தை வச்சுட்டு தான் நம்ம அத்தனை கைங்கரியமும் பண்ண முடியும். ஆத்மா தனியா உட்காந்து லைட் மட்டும் இருந்து கைங்கரியம் பண்ணாது, அது ஞானமயம். அந்த ஆத்மா இந்த ஷரீரத்துல இருக்கும்போது தான் கைங்கரியம் பண்ண முடியும். அதே மாதிரி மோட்சம் வேணுங்கிறதுக்காக இகலோக ஐஸ்வர்யத்தை தாழ்த்தியா நினைக்க கூடாது. ஏன்னா இந்த இகலோக சௌக்கியம் இருந்தால்தான் நாமும் அனுபவித்து 4 பேருக்கு நல்லதும் பண்ண முடியும். அதனால இந்த சௌக்கியம் வர வேண்டும் என்பதற்காக கோல்டு. கோல்டுனா நீங்க எல்லா மெட்டல்ஸும் வச்சுங்கோ, எவர் சில்வர்லேன்னு வச்சுங்க. நம்ம பாத்திரமோ நன்னா இருக்கணும், இல்லையா அது கோல்டு பாத்திரமா இருந்தா நன்னா இருக்கும். இல்லையா கோல்டு பாத்திரத்துல தளிகை பண்றோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். அதனால அது மேல ஈயம் பூசிட்டு கோல்டு ஈய சொம்பா மாத்தி விடலாம். அதனால ஹிரண்யம் சுவர்ணம் சுவர்ணாதி ரூபம் கனகாதி வஸ்துனி, கனக ரூபமா இருக்கு. கனக விருஷ்டிய கரயுத பாரே மனைக்கே மானவ சித்திய தோரே தினகர கோಟಿ ತೇಜತಿ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯರ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯದ கனக விருஷ்டி கரையுத பாரே. கனகதாரான் பேரு, கோல்டு காயின்ஸா கொட்டும். அதனால ஹிரண்யம் முதல்ல கோல்டு கிடைச்சிடுத்து. எல்லா விதமான மெட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. நாளைக்கு வரும்போது பாருங்க, நீங்க பாட்டுக்கு
அடிக்கின் வர பொருள் ஹிரண்யம். அடுத்தது காம். காம்னா என்ன? பசு, பசுவின் வகைகள். பால். இப்போ பசுவின் வகைன்னா பசுவே கிடைச்சிருமான்னு கேட்காதீங்க. நம்ம 4வது மாடியில் இருக்கோம்னு அப்பார்ட்மெண்ட்ல, பசுவை முதல்ல எப்படி ஏத்துறது? அது லிஃப்ட்டுக்குள்ளேயும் போகாது. பசுக்கெல்லாம் தனியாக. இப்போ பசுனா என்ன? பசுக்கு சம்பந்தமான விஷயங்கள் பாலா கொட்டும் இல்லையா, உங்களுக்கு தயிரா இருக்கும், எதுவுமே இல்லைன்னே. அதனாலதான் பொதுவாக பெரியவாள்லாம் சொல்லுவா, பால் இல்லைன்னா கூட பால் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். பால் போய் வாங்கணுமோ? அதான் அந்த சின்ன குழந்தைகள்லாம் ஆத்துல பாவம், அதுங்களுக்குலாம் தெரியாது. அது என்ன பண்ணணும், எங்க போற அப்படின்னு கேட்கும். எங்க போறேன்னு கேட்காத அப்படின்னு சொல்றதை விட எங்கேந்து வருவேன்னு கேளு. சாமர்த்தியம் இல்லையா? அதனால காம். பயஸ்வினின் தேனும், பால் கொடுக்கக்கூடிய பசுன்னர். என்ன சார் இது பெரிய விஷயமா பால் கொடுக்கக்கூடிய பசு அப்படிங்கிறேன்னா, வேதத்துக்கு ஒரு பயம் என்னன்னா, கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸோட அப்பா பசு தானம் பண்ணார். அது எப்படின்னா, அந்த பசுவை தானம் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அது போயிடும். அந்த மாதிரி ஒரு பசு. இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு உருப்படி இல்லாத வஸ்துவை கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. நம்ம மாத்துல இருக்கு, கொடுத்துருங்க. அவர் என்ன பண்ண போறாரு அதை வச்சுன்னு யோசிக்கவே வேண்டாம் இல்லையா. நம்ம கொடுத்துடணும்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அது நம்ம கர்மா எப்படி இருக்கும்னா, திரும்பி அவரே நமக்கு அப்புறம் ஒரு காலத்தை கொடுத்துருவார். இந்த பட்டினத்தில் பூதம் மாதிரி அது போயிட்டு வரும். அதனால காம். பயஸ்வினின் தேனும். இந்த தேனும் பசுவை குடு, பாலை குடு, நல்ல பசுவா இருக்கணும்ங்கிறத யார் சொல்லியிருக்கா? எங்க ஆண்டாள் சொல்லியிருக்கா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த குடத்தை இப்படி வச்சுட்டு அந்த முலையை தடவி அந்த பால் சொரியத்துக்குள்ள அடுத்த குடம் எடுக்கிறதுக்குள்ள இது ஒழிஞ்சிடணுமா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அச்சா, கற்று கறவை கனங்கள் பல கறந்து கறவினங்களுக்கும் கொடுத்து விஞ்சிய பாலை. வீகன்லாம் சண்டை போடுறா பாருங்க. இட்ஸ் மென்ட் ஃபார் த காஃப். காஃபே எவ்வளவு குடிக்கும். அதனால அந்த கவு ரொம்ப மேக்னானிமஸ்ன்னு நம்ம வச்சுக்கணும். அது நமக்கும் பாக்கி பாலை கொடுக்கும். அதனால கற்று கறவை கனங்கள் பல கறந்து. அடுத்தது ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. ஐயோ, இந்த பாத்திரம் வைக்கிறதா அந்த பாத்திரம் வைக்கிறதான்னு அந்த பாலெல்லாம் கீழே வழிஞ்சு என்ன ஆகும்னர், கனைத்திலங்கச்செருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் ஷோர. அங்கெல்லாம் கோகுலத்துக்கு போனா ஷேர்ல ஜலம் இருக்காதான், பால் தான் இருக்குமா. பால் ஷேர் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன்னு கொடுக்கக்கூடிய காம். ஹிரண்யம், கோல்ட் அண்ட் அதர் மெட்டல்ஸ். காம், பொவைன் லைக் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இட். அப்புறம் அஸ்வம். சார் குதிரையை வச்சு என்ன சார் பண்றது? 13வது குதிரையை ஓடு ஓடு ஓடுன்னா உட்காந்துட்டு இருக்க முடியும். அஸ்வாதி சம்பதம் பிரஜவம் வாஜினம் விந்தேயம். நல்ல எனக்கு வாகனங்களை கொடுன்னு அர்த்தம். அஸ்வம்னா இந்த இடத்துல வாகனம்னு வச்சுக்கோ. குதிரை மேல வச்சு இப்போ நான் பெங்களூர்லேருந்து எப்படி வந்தேன், குதிரையில வந்தேன் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால நல்ல வண்டியா குடு. நாங்கள்லாம் இந்த முக்திநாத்தெல்லாம் போகும்போது இந்த ஹிமாலயாஸ் பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோ, எப்போ வெதர் மாறுறதுன்னே தெரியாது. நம்ம அந்த விமானத்துல ஏறி உட்காந்துண்டா அந்த விமானம் கீழே இறங்குற வரைக்கும் நமக்கு உறுதி கிடையாது. ஏன்னா நான் அத்தனை பேரை கூட்டின்னு போயிருக்கேன் பாருங்க. காட்மாண்டுலேருந்து கிளம்பி ஜும்சம் போனோம், போக்ரா போயிட்டோம். போக்ரா போய் அப்படியே ரன்வே எல்லாம் தெரியுது. போக்ரா பாருங்க, எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. டியூ டு டெக்னிக்கல் ப்ராப்ளம் we are going back ன்னு விட்டா. திரும்பி போக்ரா ஐயோ கீழே தெரியுதுன்னா விட்டா நாங்களே குதிச்சு போயிடுவோம் கீழே. No, there is a visibility is none, it is quite visible. No, visibility for us is not good. திரும்பி போயிட்டா. அதனால வாகனம்னா எப்படி இருக்கணும்னா பாயிண்ட் A to பாயிண்ட் B கொண்டு சேர்க்கணும் நம்மள. இல்ல பாதி வழியில இறக்கி விடுறது, திரும்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது, இப்படி எல்லாம் இல்லாமல் அஸ்வ, ஹிரண்யம், காம், அஸ்வம். புருஷான். புருஷான்னா என்ன? ஹஸ்பண்ட்ஸ். என்ன சார் பன்மையில சொல்றேன் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு? இது திரௌபதி சுயம்பரமா அப்படின்னா இல்ல. களத்திர புத்திர மித்ர தாசி தாசாதி நரசம்பதம் ச. ப்ராப்பர்ட்டினா என்னென்ன? களத்திர ஹஸ்பண்ட் ப்ராப்பர்ட்டி. இறைவன் கொடுத்ததெல்லாம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர மாதிரி ஸ்திரீகளும் சொல்லலாம். நல்ல புருஷனும் அமையிறது பகவானுடைய அனுகிரகம் தான். ஏன் ஸ்திரீகள் மேலேயே போடணும், புருஷன் மேலேயும் போடலாமே. நல்ல களத்திரம். புத்திர. புத்திரனா புத்திரின்னு அர்த்தம். நீங்க உடனே இட்ஸ் மேல் ஷாவனிஸ்டிக் வேதாஸ் ஆர் லைக் திஸ் we are going to oppose உடனே போயிடாதீங்க. புத்ரி அப்படின்னா புத்திர சப்தத்துக்குள்ள வியாக்கரணத்துல அடக்கும். பெண்ணோ பிள்ளையோ, நல்ல பெண்ணோ பிள்ளையோ. இந்த நல்லங்கிற வார்த்தையில தான் குடும்பங்களே கஷ்டப்படுறது. அதனால மித்ர, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸும் நல்லவாளா இருக்கணும் இல்லையா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இங்கிலீஷ்ல சொல்வா ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி ஃபியூ பட் குட் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல மித்ர. தாசி தாச. நமக்கு கைங்கரிய பராளா யாரு வீட்டுல கிடைக்கிறாளோ அவ நல்லவாளா இருக்கணும், ட்ரஸ்ட் வர்தியா இருக்கணும். கைங்கரிய பரா லாக்டவுன் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வரணும். என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க.
இல்லையா? அப்பதான் எல்லாருக்கும் அந்த தாசிதாசர்களுடைய அருமை தெரிஞ்சது. முதல் 2 நாள் பெருக்கி பெருக்கி பார்த்தா எப்படி குப்பை வருது பாருங்க. நம்ம பெருக்கினா எப்படி வருது, அவர் என்ன பெருக்குறா இல்லையா? முதல் 3 நாள் இந்த கூத்தெல்லாம் நியூ ப்ரூம் ஸ்வீப் வெல் ஆச்சா. அதனால ஆச்சு. 4வது நாள் அந்த இப்படி இருந்த தொடப்பம், இந்த சிலம்ப கண்ணகி வச்சுட்டு இருக்கா பாருங்க, அப்படி இப்படி இறங்கித்து ஒன்னு கொஞ்சம் 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 கொஞ்சமா இறங்கி 21 நாள் பின்னாடி அந்த அம்மையார் வரும்போது சரணாகதி கத்தியத்தை பாடி அவ காலில் விழுந்து சேவிச்சு அபிவாதையை சொல்லி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்வாய் இல்லையா? யக்ஷ பிரஷ்னத்துல யாருக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது முதல்ல யுதிஷ்டன் சொல்றார், வீட்டுல வேலை பார்க்குறவாளுக்கு மரியாதை கொடு. ஆத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்ல நீங்க வாங்குன்னு சொல்லணும். நீ ஏகவச்சனத்துல. இப்போ பொதுவா அந்தணர்கள் குடும்பத்துல நீ வா சொல்றது வழக்கம். பாட்டி தாத்தா கூட நீ வாம்போம். பல பேர் அதை சரியா எடுத்துக்க மாட்டா. they will think you're disrespecting. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க கத்து தரணும். நம்ம என்ன இன்னைக்கு சாப்பிட்றோமோ அதுதான் அவளுக்கும் கொடுக்கணும். முந்தா நேத்து நம்ம சாப்பிட்டதை அது சூடு கூட பண்ணாம கொடுத்துட்டு இவ்வளவு கொடுக்குறேனேன்னு சொன்னா இல்லையா? எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியுமா? முந்தா நேத்து இவரே சாப்பிட மாட்டார். அதனால அவளுக்கு கொடுக்க. இஃப் யூ ட்ரீட் ஹியூமன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் யூ கெட் ரெஸ்பெக்ட். அதனால தாசிதாச இந்த ரிக்க கேட்டா உங்களுக்கு வீட்டுல யாரெல்லாம் வேலை பார்க்கறாளோ அத்தனை பேர் நிலைச்சிருப்பா. ரொம்ப முக்கியம் இந்த ரிக்க கேளுங்க. அதனால தாம் ஆவ ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினி என்னெல்லாம் கிடைக்கும்? எஸ்யாம் அவள் அருளால் ஹிரண்யம் விந்தேயம் பிரார்த்திக்கின்றேன், காம் அஸ்வம் புருஷான் அகம் தாசிதாசர்கள்லாம் நினைச்சிருப்பா. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மகாபாரதத்துல சாந்தி பர்வால சொல்லப்பட்டிருக்கு. காவோ லக்ஷ்மியாக சதாமூலம் கோஷு பாப்மா ந வித்யதே அன்னமேவ சதா காவோ தேவானாம் பரமம் ஹவிஹி தேஜசா வபுஷா செய்வ காவோ வன்ஹி சமாபுவி. எவன் ஒருவன் பசுவை பிரார்த்திக்கின்றானோ பசுவினுடைய ஆதரவின் பேரால் மகாலட்சுமியே வருவள். மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்தால் அந்த பசுக்கு உண்டான பெருமையெல்லாம் இவனுக்கு சேரும் அப்படி மகாபாரதத்துல இருக்கு. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. சரி, இது ஒரு விஷயம் ஆச்சா. இதுல லக்ஷ்மி தந்திரத்துல ஒரு கதை சொல்லியிருக்கா. அனபகாமினின்னு தாயாருக்கு ஒரு பேர் உண்டு. ஸ்ரீசூக்தத்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ரீசூக்த நாமாவளின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல தேடி பாருங்க, நிறைய இடத்துல இருக்கு. ஸ்ரீசூக்தத்தை பேஸ் பண்ணி ஒரு பேரும். இப்ப இந்த ஹிரண்யவர்ணாம் ஹிரண்யவர்ணையே நமஹா ஹரண்யை நமஹா அப்படின்னு ஒரு நாமாக்கும் இருக்கு. அனபகாமினின்னு தாயாருக்கு ஒரு பேர் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. யாராவது புது பேரா எங்க பேத்திக்கு வைக்கணும் சார், அனபகாமினி. யார் வந்தா திரும்பி போவே மாட்டாளோ சார், கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு கல்யாணம் பண்ணி ஆத்துலயும் வச்சுக்கலாம். அதனால மாப்பிள்ளையும் வச்சுக்கலாம் இல்லையா? நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். வை ஷுட் வி ஆல்வேஸ் ஸ்டே as individual families? we can all go back to the system where we are all a joint family. அதனால அனபகாமினின்னு தாயாருக்கு ஒரு பேருண்டு. அந்த அனபகாமினின்னு ஏன் பேர் இருக்குன்னு லக்ஷ்மி தந்திரத்துல தாயார் சொல்றா. சாகம் சரஸ்வதி பூத்வா தமபோவாக சாத்ரவாத் ரிஷயோ மம சக்ருர்மே ததா ஹ்யனபகாமினி. சரஸ்வதிங்கிற நதி ஒரு முறை வசிஷ்டரை அழிக்க வேண்டி ஓடி வந்தாளாம். சரஸ்வதிங்கிற நதி வசிஷ்டரை அழிக்க வேண்டி ஓடி வந்தாளாம். அப்ப தாயார் வசிஷ்டரை காப்பாத்துறதுக்காக அந்த வந்த நதியை தடுத்து வசிஷ்டரை காப்பாத்தினாளாம். எவள் ஒருவள் வசிஷ்டரை வந்து காப்பாத்தினாலோ அவளுக்கு அனபகாமினின்னு பேருன்னு லக்ஷ்மி தந்திரம் சொல்றது. அதனால ரிஷயோ மம சக்ருர்மே ததா ஹ்யனபகாமினி. அதனால அப்பேற்பட்ட ஜாதவேதனே எனக்கு நீ லக்ஷ்மி மரபகா எஸ்யாம் ஹிரண்யம் எனக்கு ஹிரண்யத்தை குடு, காம் குடு, அஸ்வத்தை குடு, வாகனத்தை குடு. அஸ்வம்னா வாகனம், காம்னா பசுக்கு சம்பந்தமான வஸ்துக்கள், ஹிரண்யம்னா மெட்டலுக்கு சம்பந்தமான வஸ்துக்கள். அதே மாதிரி புருஷானகம் கைங்கரியம் பார்க்கக்கூடியவாளை குடு. புருஷானகம் என்ன பிரார்த்திக்கக்கூடிய 2வது ரிக்கு இது. 2 ரிக்குக்கு உண்டான அர்த்தத்தை ஸ்ரீசூக்தம் எதுல சொல்லப்பட்டிருக்கு அடங்கி, அந்த ஸ்ரீசூக்தத்துக்கு வியாக்கியாத்தாக்கள் யார், அந்த ஸ்ரீசூக்தத்தும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ராமாயண விஷ்ணு புராண லக்ஷ்மி அஷ்டோத்தர சஹசிரநாமாதிகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆச்சாரிய வரியர்கள்ல ஒத்தரும் கனகதாரா ஸ்தோத்திரம் தொடங்கி ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீ குணரத்ன கோஷம், ஸ்ரீஸ்துதி, லக்ஷ்மி சதகம், லக்ஷ்மி சஹசிரம்ங்கிற ஸ்தோத்திரங்கள்ல என்ன பாடியிருக்கா,
அதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய முதல் ரிக்கு என்ன, அந்த ரிக்குக்கு அர்த்தம் என்ன, ரெண்டாவது ரிக்கு என்ன, ரெண்டாவது ரிக்குக்கு அர்த்தம் என்ன. இப்போ பாக்கி 13 6.5 அப்படின்னு பிரிச்சுன்னா பாக்கி முடிக்கணும். அது ஏன் 15 ரிக்கு இருக்குன்னு தெரியறதுன்னா, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், யஷுச்சிஹி பிரயதோ பூத்வா ஜுஹுயாதாஜ்யம் அன்பகம் ஸ்ரீயா பஞ்சதசர்ச்சம் ச. தச 10 பஞ்ச 5 பஞ்சதச 15 பஞ்சதச 15 ரிக்குகளால் அர்ச்சம் ச ஸ்ரீகாமஹ சததம் ஜபேத் அப்படின்னு இருக்கு. இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.